Namaskarams. My name is Sriram, otherwise called as Hari. I am a grandson of Palakkad Rama Bhagavathar and I stay in Kalpati. I am happy to meet you all today with another episode of the 100 Agraharams of Palakkad project. The goal of this 100 Agraharams project is to document all the Agraharams of Palakkad with videos, images, interviews with key personalities, office bearers of the village, and get as much data and put them all into a website. And all these Agraharams will be finally available in the website 100agraharams.com, 100agraharams.com. If you have more information about this Agraharam, its history, its past, and all the elders who have made this Agraharam great, kindly comment below in the YouTube video or send it to me as a WhatsApp on the number here. Namaskarams. చైతన్య మహాగణపతికి సర్వత్ర గోవిందనామ సంకీర్తనం சிவகடாட்சம். நான் ராமநாதன் என் பேர். என்னை சேதுன்னு கூப்பிடுறது தாமரப்பாடம் ராமகிருஷ்ணரோடு രണ്ടാമത്തെ പയ്യനാക്കും. ഒരു സെൽഫ് ഇൻട്രൊഡ്യൂസ് பண்ணிக்கிறேன். കാരണം வெளியிலேருந்து தாராளம் பேர் பாப்பா அவளுக்கு ஆராக்கும் பேசலாங்கிறது தெரியணுமே, அதுக்காகத்தான் இந்த இன்ட்ரடக்ஷன். രാമനാഥപുരം നിവാസികൾക്കും ആലമ്പള്ളം നിവാസികൾക്കും വെളിയിൽ ഇരിക്കപ്പെട്ടവൾക്കും എന്നോട് നമസ്കാരത്തെ தெரிவிச்சுக்கிறேன். രാമനാഥപുരത്തെ പറ്റി ചൊല്ലണമെന്നാൽ നമ്മൾ 16th സെഞ്ച്വറിക്ക് പോകണം. 16th സെഞ്ച്വറിയിൽ ഒരു ശിവരാമപുരം ചൊല്ലി ഒരു ഗ്രാമം വരുന്നത്. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இடமெல்லாம் சிவராமபுரம் தான், முன்னாடி எல்லாம். இப்போ அங்கே ஒரு தீப்பெட்டி கம்பெனி எல்லாம் இருக்குது. அந்த சிவராமபுரத்தில் ஏகദേശம் ஒரு 80 அதிகம் வீடுகள் இருந்தது. அங்கே நல்லொரு சிவங்கோவில் இருந்தது, தேர் இருந்தது. அதே போல் இப்போ இருக்கிற ஸ்கூல் இருக்கே, ஆலம்பலம் ஸ்கூல், அதாவது அம்மாஞ்சி ஸ்கூல் சொல்கிறோமே, அங்கே மிக்கவரும் நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு பெரியோர் சிவங்கோவில் இருந்தது. തിരുവാതിരയ്ക്ക് இந்த சிவங்கோவிலில் தேர் நடத்திட்டு இருந்தாள். ടിപ്പു സുൽത്താനോട് പടയോട്ട സമയത്തിൽ இந்த ശിവരാമപുരം മുഴുവനും എരിക്കപ്പെട്ടതെന്നും அந்த தேரை മുഴുവനും കത്തിച്ച് കളഞ്ഞാന്നും ആലമ്പളം സ്കൂളോട് പക്കത്തിലുള്ള அந்த கோவிலை இடித்து பொളിച്ചാന്നും அதோட சொத்து முழுவനും அபகரிச்சுட்டு போனான்னு ஆக்கும் ஹிஸ்ட்ரி, சரித்திரம். அதோடு இப்போ இருக்கிற இந்த ராமநாதபுரம் அதோட ஒரு பாகமாக்கும். இதை பற்றி தெரியறதுக்கு காரணம் என்ன கேட்டால், இப்போ நான் ஆலம்பலத்தில் இருந்தாலும் என்னோட முன்னோர்கள், அதாவது என்னோடய தாத்தாவோட தாத்தா, அதுக்கு முன்னாடி உள்ள தாத்தா வரைக்கும் இந்த ராமநாதபுரத்தில் இருந்திருக்கா. என்னோட முன்னாடி உள்ள சிவராமபுரத்தில் இருந்திருக்கா. அப்போ சிவராமபுரத்தில் இந்த மாதிரி எரிஞ்ச காரியமெல்லாம் சொல்லித்தரத்துக்கு வீட்டில் ஆள் இருந்தால் என்னோடய பாட்டி இருந்தால். இப்போ என்னோட அத்தை இருக்கா, பாகியலட்சுமி அம்மா, பாப்பா சொல்லுவா, எல்லாருக்கும் தெரியும் கிராமத்தில். அவளுக்கு 94 வயசாச்சு. அவள்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுட்டேன் இந்த விஷயங்களெல்லாம். இது எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் ராமநாதபுரம் இந்த ஒரு பாகம் மாத்திரம் தான் இருந்தது. இப்போ ராமநாதபுரம் நம்ம காண்றோமே, அந்த ஒரு பாகம் மாத்திரம் தான் இருந்தது. அங்கே கொஞ்சம் வீடுகள் தான் இருந்தது. அங்கே என்னோடய தாத்தா இருந்தால், என்னோடய தாத்தாவோட அண்ணா ஹரியர் ஐயர், என்னோடய தாத்தா பரமேஸ்வரி ஐயர், அவருடைய தம்பி சுப்பிரமணியர், அவரோட தம்பி
வக்கீலாக இருந்தார், அவரும் இருந்தார். இது நான் 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி உள்ள காரியமாக்கும் சொல்கிறேன். தம்பானாம் சொல்லி ஒரு வீடும் இருந்தது. ஆகே ஒரு 7 வீடோ 8 வீடோ தான் அன்றைக்கி இருந்தது இந்த எரிஞ்சு போனதுக்கு அப்புறம். அந்த தம்பானாத்தில் உள்ள தம்பதிகள் காசிக்கு போனான். காசிலேருந்து வரும்போது இந்த 2 கோவிலும் எரிஞ்சு போயிடுத்துங்கிற பொழிஞ்சு போயிடுத்து, அதை புனர்நிர்மாணம் பண்ணுறதுக்கு நமக்கு சேஷி கிடைக்கலைங்கிற சங்கடத்தினால அங்கேருந்து பெரியோர் சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வந்து அவளோட வீட்டில் பூஜா முறை வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு ராத்திரி அவளுக்கு வீட்டில் ஒரு மூளைச்ச சப்தம் கேட்டுது. அந்த மூளர் சப்தம் கேட்டு அவள் எழுந்திருந்து பூஜா ரூமை திறந்து பார்த்தால் அங்கேருந்தாக்க அந்த மூளைச்ச சப்தம் வருது. பிற்ற நாளைக்கு காலையில் அவள் இந்த ஹரியரை என்னோடய தாத்தாவோட அண்ணா அவள்கிட்ட போய் இந்த மாதிரி சிவலிங்கம் மூலறதை என்னாக்கும் பண்ணுறது கேட்டால் அன்னைக்கே அதான் தட் டே செல்ஃப் அங்கே 8 பேராக இருந்தாலும் கூட அவள் இல்லாமல் சேர்ந்து ஒரு ஜோல்சியனை கூப்பிட்டு பிரசஞ்சார்த்தி பார்த்தான். பிரசஞ்சார்த்தி பார்த்தப்போ இவாத்து நாழி அரிசி தான் നൈവേദ്യം വെക്കണമെന്നും 2.5 ഇടങ്ങഴി അരിശി കാലം പറയും സായങ്കാലം 1.5 ഇടങ്ങഴി അരിശി വെക്കണമെന്നും ഇത് രാമനാഥേശ്വരരാക്കെന്നും கோவில் கட்டണമെന്നും கண்டது. ചുരുങ്ങിയ കാലത്തിൽ അന്തക്കാലത്തിൽ ഒരു 9 മാസத்துக்குள்ள இந்த கோவிலை நிர்மித்து அவள் பிரதிஷ்டிச்சிருக்கா. சிவலிங்கமும் பக்கத்திலேயே பார்வதியாக்கம், ஒரு கணபதி உண்டு, முருகன் உண்டு. இப்போ சமீப காலத்தில் வந்தாக்க இந்த ചുറ്റും உள்ள இந்த கோவில்கள்லாம் இந்த கிராமத்தில் ஆகെ 7-8 பேர் இருந்து அது கழிஞ்சு பின்ன எல்லோரும் வந்து சேர்ந்துண்டாக்கும். இந்த ராமநாதபுரத்தில் பாக்குள்ள வீடுகளில் வந்து சேர்ந்துள்ள ஆளாக்கும். இதில் நிறைய பேர் கனபாடிகளாக இருந்திருக்கா. அவள் பேர் தெரியறதுக்காக நான் எழுதி எடுத்துட்டு வந்தேன். ராசாங்க வாத்தியார் சொல்லி ஒருத்தர், அம்பி வாத்தியார் சொல்லி ஒருத்தர், ராம வாத்தியார் சொல்லி ஒருத்தர், கோந்த வாத்தியார் சொல்லி ஒருத்தர், ராமச்சந்திர வாத்தியார் சொல்லி ஒருத்தர், மணி வாத்தியார் சொல்லி ஒருத்தர். இவெல்லாம் பிரபலமான ஆளாக இருந்தால். இந்த அம்பிவாதியார் நிறைய குழந்தைகளுக்கு இப்போ கிராமத்தில் ஆலம்பள்ளம் கிராமத்தில் வேதம் சொல்கிற ஆள்னா அவர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் தான். அப்படியாக்கும் வேதமே கிராமத்தில் உள்ள ஆளுக்கு இப்போத்த ஜென்ரேஷனுக்கு ஊட்டி கொடுக்கறதுக்கு அவர் தான் காரணம். அவருக்கு நமஸ்காரம். நானும் அவர்கிட்ட படிச்சிருக்கேன், என்னையும் படிச்சிருக்கேன். நாங்கள் நிற்கப்பட்ட ஆளை எல்லாரும் படிப்பிச்சிருக்கா அவர். அன்றைக்கி அந்த கோவிலை நிர்மிக்கிறபோது வடக்கே குளம் சொல்லுவாள். வடக்கு பாகத்தில் ஒரு குளம் இருந்து அந்த குளத்தை விற்த்தியாக்கி ஸ்திரீகளுக்கும் புருஷന്മാർക്കും வேறு வேறு குளிக்கிறதுக்குள்ள இடம் உண்டாக்கி என்னுடைய பெரிய கொள்ளு தாத்தாவோடு அண்ணா சன்னியாசியாக இருந்தார். அவரை இங்கே சமாதி வச்சுருக்கா. அங்கேருந்து குளித்து வெளியில் வர சமயத்தில் ஒரு சொம்பு வெள்ளம் அந்த சமாதிக்கு விட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வருவா. இப்பவும் அந்த சமாதி அங்கே பொழிஞ்சு போனால் அந்த இடம் இருக்குங்கிறது அங்கே போய் பார்த்தால் தெரியும். அன்னத்த காலத்தில் இவா கோவிலையும் இதையும் நல்லா சம்ரட்சிச்சிருக்காங்கிறதுல யாதொரு சம்சயமும் கிடையாது. இந்த ஆலம்பள்ளத்தில் இந்த ஸ்கூல் அம்மாஞ்சி ஸ்கூல்ன்ற பேரிலேயே அறியப்பட்டிருந்தது. என்னுடைய தாத்தா பரமேஸ்வரி ஐயர் காலிக்கட்டில் ஸ்கூல் டீச்சராக இருந்தார். அந்த ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே ஒரு தெருவில் அம்மாஞ்சி ஐயர் சொல்லி ஒருத்தர். அந்த பழைய கிராமத்தில் தெற்கே வரியில் 3ാമത്തെ வீட்டில் ஒருத்தர் அவரோட பேர் எனக்கு ஞாபகம் வரதில்லை. இதெல்லாம் 18th century 17th 18th centuryயில் நடந்த சம்பவங்கள். இப்போ கிராமத்தில் இதோட காரியம் தெரியப்பட்டவோடு இல்லை. அன்னைக்கு கிராமத்தில் உள்ளவர்களுக்கு படிப்பு வரணுங்கிறதுக்காக இவாளெல்லாம் அவள் வேலையை எல்லாம் டீச்சர்ஸாக இருந்த எல்லாம் ரிசைன் பண்ணி இங்கே வந்து இந்த ஒரு ஸ்கூலை கட்டி குட்டிகளுக்கு ஃப்ரீயாக பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. சின்ன வயசுலேயே என்னோடய தாத்தாவும் அந்த 3 வீடு அப்புறம் இருந்தவரும் இறந்து போனதுனால இந்த அம்மாஞ்சி சார் தான் அதை பரிபாலிச்சுன்னு வந்துட்டு இருந்தான். ஒட்டிக்கு தானே இருக்கா, ஸ்கூல் அந்த இடம் எல்லாம் எடுத்துக்கலாம். அவர் அப்படி செய்யலை. அன்னத்தோளோட பெரிய மனசாக்கும் அது கிராமத்துக்கு எழுதி வச்சா கிராமத்தில் உள்ள பிராமணால் 5 பேர் அதோட ட்ரஸ்டியாக இருக்கணும்னு அந்த ஸ்கூலை கிராமத்து குட்டிகளுக்கு படிக்கிறதுக்கு வேண்ட ஆവശ്யங்கள் செய்து வைக்கணும்னு அவள் ஆகிரகிச்சு அந்த மாதிரி பண்ணி வச்சான். இப்பவும் அது நடந்து வந்துட்டுருக்கு. இன்றைக்கி 17ஆம் கிளாஸ் வரை எத்தியிருக்கு. அதில் நானும் அதில் ஒரு ஆள் என்ன கேட்டுன்னா சங்கடம் உண்டு, என்னையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். அன்னைக்கு அவள் அந்த காலத்தில் 3ஆம் கிளாஸ் வரை உண்டாக்கினா നമ്മൾ ഇത്രയും കാലം കഴിഞ്ഞ് 7ആം ക്ലാസ് വരെ അധികം ഹയർ സെക്കൻഡറി ആക്കിയിരുന്നാൽ கிராமத்துக்கு ഒരുപാട് ഗുണങ്ങൾ കിടച്ചിരിக்கலாம்.
அதுக்கு பக்கத்துலேயும் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துலேயும் 2 மண்டபம், சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு, நம்மளோட ஆவணாவட்டம் வேண்ட காரியங்கள் பண்ணுறதுக்கு வேண்ட சௌகரியங்கள்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் உள்ள கோவில் வந்து தேவசம் போர்டோட வரதராஜ பெருமாளோட இதில் இருக்கிற குளமாக்கும். அதிலேயாக்கு நம்ம அன்றைக்கி இப்படியெல்லாம் பண்ணியிருந்தோம். அதாவது 2 மண்டபம் இருந்தது. நல்ல ரீதியில் அது கொண்டு போயிருந்தோம். இப்போ அந்த மண்டபம் ஒன்றும் இல்லை. அந்த குளமே இப்போ வந்து ரொம்ப நெஸ்ட்டு கிடக்கிறது, குளிக்கலாம் படுத்தான். அதுக்கு பக்கத்தில் ஒரு வாயனசாலை அன்றைக்கி உண்டாக்கின கிராம ஜனங்கள். அதுக்கு ரொம்ப முன்கை எடுத்தது ராமசாமி ஐயர் ഒരു ഗ്രാമത്തിലൊരു മാമാവും ചേർന്ന് സ്കൂൾ മാസ്റ്റർ இருந்தார். அவர் 2 பேரும் சேர்ந்தாக்கும் அதுக்கு முன்கை எடுத்தான். அந்த வாயனசாலையில் தாராளம் புஸ்தகங்கள் இருந்தது. 4 பேப்பர் വരുത്തിയിരുന്നത്. ഇന്ത്യൻ എക്സ്പ്രസ്, ഹിന്ദു, மலையாள மனோரமா, மாதபூமி. எல்லோரும் குட்டிகளெல்லாம் வருமானம் வட்டத்திரிஞ்சுட்டே இருக்க மாட்டேன். அங்கே வந்து பேப்பர் வாட்சிட்டு இப்போ சாட்டர்டே சண்டே வந்தாச்சுன்னா ரீடிங் புக்ஸு ரீடு பண்ணுவான். சாயங்காலம் காலம் வரை நியூஸ் வச்சுருந்தா அங்கே மலையாளத்தில், சம்ஸ்கிருதத்தில், இங்கிலீஷில் நியூஸ் வைப்பான். அங்கே அத்தனை தான் நடந்துருந்தது. சனிக்கிழமை பஜனை நடந்துருந்தது. அங்கே கம்பீரமாக பஜனை நடக்கும். வேதம் நடந்துருந்தது அங்கே. அதெல்லாம் காலப்பழக்கத்தில் இப்போ இல்லைக்கு ஆகிடுது. ஆனால் இப்போ அங்கே அந்த ரீடிங் ரூம் இருக்குது. இன்னும் பழைய போல் அதெல்லாம் ஆகணுங்கிறது நான் பிரார்த்திச்சுக்கிறேன். ഇതിപ്പോൾ ഇപ്പോഴുള്ള ആളും ഇതൊക്കെ വേണ്ടി നല്ല ശ്രമം നടത്തിയിട്ടുണ്ടായിരിക്കും. ഇനിയും നല്ല രീതിയിൽ ശ്രമം നടത്തി இந்த കോവിലുകളെല്ലാം പരിപാലിച്ചിട്ടുണ്ട്, இந்த കുളത്തെയെല്ലാം സംരക്ഷിച്ചിട്ടുണ്ട്. അതുക്കുള്ള ശക്തിയെ പെരുമാൾ നമുക്കെല്ലാവർക്കും രാമനാഥേശ്വരൻ നമുക്ക് തരട്ടുമെന്ന് പ്രാർത്ഥിച്ചുக்கிறேன். இதில் இம்பார்ட்டண்டான ஒரு காரியம் சொல்ல விட்டு போயிட்டேன். குருக்களாக்கும் இங்கே பூஜை, குருக்கள்மாரோக்கும் பூஜை பண்ணியிருந்தோம். கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அந்த காலத்திலேயே, அதாவது 17th 18th செஞ்சுரியிலேயே குருக்கள்மாரை கிடைக்க ஆகிடுது. ஸோ பகவானை எல்லோரும் பிரார்த்திச்சு நாங்கள் இந்த காலத்தில் மாதிரி அந்த காலத்தில் அதில் கஷ்டம் கிடையாது. இருந்தாலும் குருக்கள்மாரே வேணுங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த காலத்தில். அப்போது ரொம்ப பிரார்த்திச்சா கிடைக்க ஆகிடுமோ பிரார்த்திச்சப்போ பர்மாவில் யுத்தத்தில் ഒരു ഫാമിലി അങ്ങേന്ന് ഒരു ദമ്പതികൾ വന്ന വിശ്വേശ്വരേര് പേര് അവർ കുറുക്കളാക്കും. അവരാക്കും ഒരുപാട് കാലങ്ങൾ പൂജ പണിയിട്ടിരുന്നാർ. അവരോട് പയ്യനാക്കും இந்த ராமச்சந்திர வாத்தியார், அவரோட தம்பி ராமநாதோ இருக்கார். இவரோட பையனாக்கும் இப்போ மகேஷ், அவராக்கும் இப்போ பூஜை பண்ணியிருக்கார். இப்போ வரைக்கும் அது குறுக்களாகவே சேர்ந்து வந்துட்டுருக்கா. அதுக்குள்ள பாக்கியம் இந்த கோவிலில் உண்டு. பிரதோஷமாக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். എല്ലാ പ്രദോഷവും ഗംഭീരமாக നടത്തുക. നന്നാ വേദപാരായണത്തോടെ രുദ്രഞ്ചമകം ചൊല്ലി അഭിഷേകത്തെ പണി ഗംഭീരமாக നടത്തിയിട്ടുണ്ട്. சாமியை 3 வருஷம் வச்சு கொண்டு போவோம். இப்போ அதுக்குள்ள இது இல்லை. திருவாதிரைக்கு தேர் இருந்தது அந்த சிவராமபுரத்தில் நான் சொன்னேனே, அங்கே தேர் இருந்து அதுக்கு பதிலாக இங்கே சின்னொரு தேர் மாதிரி கோரதம் சொல்லலாம், அதை ஒரு தேர் மாதிரி பண்ணிட்டு திருவாதிரைக்கு அதை கொண்டு வந்து இந்த ஊரில் மாத்திரம், இந்த பாகத்தை மாத்திரம், ராமநாதபுரம்ங்கிற அந்த இடத்த மாத்திரம் கொண்டு வந்துட்டு இருந்தா. இப்போ அதுவும் நின்று போயிடுத்து சமீப காலத்தில். அது நடக்கிறதில்லை. அதெல்லாம் நடக்கணும்னு ஆகிரகிச்சுக்கிறேன், பிரார்த்திச்சுக்கிறேன். அன்னாபிஷேகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன் ஆக்கும். இந்த கோவிலில் வந்து காலையில் ஒரு 5:30 மணிக்கு நட திறந்தாச்சுன்னா ஒரு 8:30 9 மணி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு திறந்தாச்சுன்னா ஒரு 7:30 வரைக்கும் இருக்கும். பிரதோஷத்துக்கு மாத்திரம் கொஞ்சம் ஜாஸ்தி சமயம் திறந்து வச்சுருப்பேன். இந்த கோவிலில் சிவராத்திரியும் ரொம்ப பிரதானமாக்கும். சிவராத்திரி கம்பீரமாக நடத்துவோம். அந்த காலத்தில் பஜனை வடிய ஸ்டேஜ் கட்டி குட்டியெல்லாம் வேஷமெல்லாம் போட்டு கம்பீரமாக நடத்தியிருந்தா. சிவராத்திரி கம்பீரமாக நடத்தியிருந்தா. இங்கேருந்து இப்போ கொல்லங்கோடு ஊட்டுற இது 2 பக்கம் கிட்டக்க உள்ள ஸ்டாப்புகள். அது கேர் வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்காது. ரொம்ப கிட்டக்கத்தான், 2மே கிட்டக்கத்தான். പാലക്കാടുங்கிறது இங்கேருந்து ஒரு 12 കിലോമീറ്റർ. இங்கே நம்மாரை അതൊരു അതും 12 കിലോമീറ്റർ தான். எல்லாமே இங்கேருந்து ரொம்ப பக்கம்தான். ரயில்வே ஸ்டேஷனுங்கிறதும் இங்கே பக்கம்தான். கொல்லங்கோடு ரயில்வே ஸ்டேஷன். அங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு போகலாம், ட்ரெயின் இருக்குது. இப்போ சமீப காலத்தில் 2 ட்ரெயின் போயிட்டுருக்கேன். திருச்செந்தூருக்கு போகலாம். இங்கேருந்து பாலக்காட்டுக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்தாலும் ட்ரெயினில் போயிட்டு இருந்தால்
അതൊരു നല്ലൊരു സൗകര്യമാക്കും. എന്താ കൊല്ലംകോട്ടിലുള്ളവരുടെ ഒരു ഭാഗ്യമാക്കും. മിക്കവരും കൃഷിക്കാരാക്കും. എന്താ ഗ്രാമത്തിൽ വൈദ്യനാഥ ഏരിയയിൽ അവർ ഇംഗ്ലീഷ് അതോറിറ്റിയാക്കും. ഇംഗ്ലീഷ് ഗ്രാമർ അവരുടെ കേട്ട് പഠിക്കണം. അവരോട് പയ്യൻ വെങ്കട്ടരാമൻ അവർ മോഹൻ ചൊല്ലുவோம். அவர் CA ஆக்கும். அவர் இப்போ பாலக்காட்டில் எல்லாருக்குமே தெரியும். பாலக்காட்டில் பிரபலமான ஒரு ஆடிட்டர் ஆக்கும். அவர் CA இருக்கார். அவர் இந்த இதில் இருந்தவராக்கும். இதுலேயே இந்த கிராமத்தில் சுருக்கமாக ஒரு 10-15 வீடு தான் இருந்தால் கூட எல்லாருமே நல்ல போஸ்டில் இருந்தால். இந்த வேதராமையரோட தம்பி வைத்தியநாதரோட தம்பி வேதராமையர் இருந்தார். அவர் இந்த ஸ்கூலில் எச்சமாக இருந்திருக்கார். அவரும் இந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான். ഇടവ മാസം ഒരു 7 days ഇங்கே ആറാട്ട് നടക്കുന്നതുണ്ട്. കൊടിയേറ്റി ആറാട്ട് നടത്തണം. ചൈതന്യ മഹാഗണപതിക്ക്, ശ്രീഭൂമി സമേത ശ്രീ വരദരാജസ്വാമിക്ക്, പർവ്വതീവർദ്ധന സമേത ശ്രീ രാമനാഥസ്വാമിക്ക് എല്ലാവർക്കും ഒന്നുകൂടി നമസ്കാരം ചൊല്ലിക്കാം.